தயவு செய்து இந்த படத்தை பார்க்காதீங்க. ஒருவேளை நீங்க லைட் ஹார்ட்டடா இருக்கிறீங்க, ரொம்ப பலவீனமா ஆளா இருக்கிறீங்கன்னா தயவு செய்து இந்த படத்தை பாத்துறாதீங்க. ஃபேமிலியோட உட்காந்து பாத்துறாதீங்க. படம் ரொம்ப கொடூரமாவும் இருக்குது, ஆபாசமாவும் இருக்குது. இந்த படம் பேர் ஸ்டாரி ஐஸ். இப்ப இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியை பார்த்துருவோம். இந்த படத்துல வர கதாநாயகி ஒரு பெரிய நடிகை ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு ஒரு வேண்டா வெறுப்பா ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரு வெயிட்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு ப்ரொடக்ஷனா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க நடிப்புக்காக. இப்ப ஒரு ப்ரொடக்ஷன் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. இப்ப அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப உள்ளுக்கு வந்து 2 பேர், ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை வந்து உட்காந்து இருக்காங்க. இப்ப அவங்க மட்டுக்கு தான் வந்து நம்ம ஹீரோயின் நடிச்சு அவங்க திறமையை காட்டணும். இப்ப வந்து அங்க நடிச்சு காட்டுறாங்க. நடிச்சு காட்டுறதுக்கு அப்புறம் இந்த இன்டர்வியூ எடுத்தவர் வந்து சரி பாக்கலாம் நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஹீரோயின் என்ன பண்றாங்க, ரொம்ப கோவமா அங்க ஒரு பாத்ரூம் இருக்குது, அந்த பாத்ரூமுக்குள்ள போயிட்டு கையில அங்க பேக் எடுத்து அப்படி இப்படி அடிச்சுக்கிட்டு முடிய பிச்சுக்கிட்டு கதறாங்க. இப்ப அத வந்து இப்ப உள்ளுக்கு ஒரு லேடி இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இன்டர்வியூ எடுக்கிற இடத்துல. இப்ப அந்த லேடி இதை பாத்துறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை மறுபடியும் கூப்பிட்டுட்டு நீ உள்ள என்ன பண்ணியோ அது இங்க பண்ணுன்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, நான் உள்ள வந்து ஒரு டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருந்து அதை போய் இங்க பண்ண சொல்றேன் அப்படின்னு. சரி சொல்றாங்க பண்ணிடுவோம் சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணாலும் அதே மாதிரி தலையை புடிச்சுக்கிட்டு கதறி அழுவுறா. அதை இன்டர்வியூ எடுத்த ஆம்பளான்னு சொல்றான். சரி நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ப்ரொடக்ஷன்ல இருந்து மறுபடியும் அவங்களுக்கு கால் வருது. இப்ப அந்த கால் எடுத்து பேசுற நேரத்துல என்ன ஆயிருது பாத்தீங்கன்னா, அவங்க வேலை செய்யற இடத்துல இருந்து கால் எடுத்து பேசிடுறாங்க. திருப்பி வாங்க இன்னொரு இன்டர்வியூ, செகண்ட் இன்டர்வியூ இருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வேலை செய்யற இடத்துல அவங்க பாஸ் வந்து ஹீரோயின் சொல்றாரு, இப்ப என்னதுக்கு நீ வேலையை விட்டு புட்டு இது மாதிரி போன் எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. அவர் வந்து அட்வைஸ் தான் பண்ணுவார். நம்ம ஹீரோயின் புரிஞ்சிக்காத நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எனக்கு இந்த வேலையை தேவையில்லை, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் வந்து ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு நிக்கிற சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப செகண்ட் இன்டர்வியூக்கு போறாங்க. என்ன மாதிரி இன்டர்வியூ நடக்குது பாத்தீங்கன்னா, அவங்க ஃபுல் ட்ரெஸ் கழட்டிட்டு ஒட்டு துணி இல்லாம நின்று உன்னோட ஃபிட்னஸ் எப்படி இருக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தயங்கினாலும் வேற வழி இல்லையே, நடிகை ஆகணும் சொல்லிட்டு ஒட்டு துணி இல்லாம நிக்கிறாங்க. அங்க போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி 3வது வாட்டி அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப சந்தோஷமா போறாங்க. ஓகே இதோட நம்மளுக்கு வந்து நம்ம நடிகையா தேர்ந்தெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உள்ள பார்த்தா ஒரு வயசானவர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் மெயின், இந்த ப்ரொடக்ஷன்ல மெயின் பாஸ் மாதிரி. இப்ப அவர் வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு சொல்றாரு, நீ ஒரு பெரிய ஹீரோயின் ஆக போற, ஒரு ஸ்கிரீன்ல பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் தொடையில அப்படியே கைய வைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரத்தை என்ன பண்றது தெரியாம அங்க இருந்து தள்ளி விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. போனவங்க அவங்க நடிக்கிறோட ஆசை, அதனால அவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் திரும்ப வராங்க. வந்துட்டு நீங்க என்ன சொன்னாலும் செய்யற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த வயசானவர் வந்து என்னால இந்த வீடியோல சொல்ல முடியாது, அந்த மாதிரி நம்ம ஹீரோயினை பண்ண சொல்றாரு. அதை பண்ண ஆரம்பிச்சோட அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றத வந்து நான் சொன்னா நல்லா இருக்காது, நீங்களே இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ஒரு சாத்தான் படங்க. கடைசி கட்டெல்லாம் பாத்துட்டீங்கன்னா செம்ம கொடூரமா இருக்குங்க. இந்த படம் எங்க பாக்கலாம்னு பாத்துட்டீங்கன்னா மூவி பாக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த இடத்துல இந்த படத்தை தட்டி பாத்துக்கோங்க. நான் உங்கள் கிரேசி ஜி.